சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இனிமேலும் தமிழ்ச்செல்வி வயித்துல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்ற விஷயத்த மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கிறாங்க. இங்க பார்த்தா தமிழ்ச்செல்வி சேதுவையும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தான் ஒரு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு தேதி ஆச்சுல, தமிழ்ச்செல்வி 5வது மாதம் ஸ்கேன் எடுக்க டாக்டர் அன்னைக்கே வர சொல்லியிருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் நினைக்கிறாங்க. பேட்டி எடுத்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதுவும் நிற்கிறாங்க. தமிழ் அப்படியே புறப்படு, ஆஸ்பத்திரிக்கு ஒரு 8 போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், எதுக்கு மாச்சி, எதுக்கு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும், அடியே என்ன மறந்துட்டியா நீனு, 5வது மாதம் முடிய போகுது, டாக்டர் அன்னைக்கே ஸ்கேன் எடுக்கணும் வர சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், ஆமால, சரிங்க அம்மாச்சி, நான் போயிட்டு உள்ளே போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பழைய செக்கப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்து அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டு செக்கப் பண்ண பழைய ரெசிப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சேது நிற்கவும், ஏலே சேது, நீயும் எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், நான் எதுக்கு அப்பத்தா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நீ தானடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன், இப்போ என்னன்னா ஒரு பெத்த தகப்பே வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்காவ, பொண்டாட்டிக்கு ஸ்கேன் எடுக்க கூட்டிட்டு போறாங்க, அவ கூட வரமாட்டேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவோ, அதெல்லாம் சரிதான், ஆனா நான் கூட வந்தா அவ ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அதெல்லாம் அவ எதுவும் சொல்ல மாட்டா, நீ காரை எடு, நீ காரை ஓட்டிட்டு வா, நானும் தமிழ்ச்செல்வியும் பின்னாடி உட்காந்துருக்கோம், நீ கார் ஓட்டுறதுக்காக வரேன்னு சொல்லி நான் அவகிட்ட ஏதாவது சொல்லிக்கிறேன், ஆனா ஸ்கேன் எடுக்க போகையில கூட நீயும் வர, அங்கே வாடா, உனக்கு ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், ஆஸ்பத்திரியில் என்ன காத்திருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், நீ வா, நீ எதிர்பார்க்காத ஒரு அங்கே உனக்காக காத்திருக்கு, நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த கையும் காலும் இந்த பூமியிலே நிற்காத அளவுக்கு காத்துல பரப்பணி அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், என்ன அப்பத்தா ரொம்ப பில்டப்பா அள்ளி விடுறி அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீ வாடா, நீ அங்கே வந்து உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், தமிழ்ச்செல்வியும் பார்த்தா பழைய ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. தமிழும் அப்பத்தாவும் கார்ல ஏறினதும், சேது வந்து வண்டி எடு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும், எதுக்கம்மாச்சி இவரை கூப்பிடுறீங்க, கருப்பண்ணனை கூட்டிட்டு போகலால அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், கருப்பு எங்கேயோ வெளியே போயிருக்காண்டி, சேது நீ வந்து வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், சேதுவும் பார்த்தா வண்டி எடுக்கிறாரு. ஆஸ்பத்திரிக்கும் பார்த்தா வந்துடுறாங்க. தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸு வந்து சொல்லவும், தமிழும் அப்பத்தான் உள்ளே போகையில் சேது வெளியே நிற்கிறாரு. சேது நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கூப்பிடவும், எதுக்கம்மாச்சி அவர் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், நீ சும்மா ரெடி, சேது நீ வாடா அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் சேதுவும் உட்காந்துருக்காங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட அப்பத்தா, டாக்டர் இந்த டிவி பொட்டி மாதிரி இருக்குல்ல, இதில் குழந்தைய ஸ்கேன் பண்ணுறப்ப இதில் தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லுவோம், தெரியும் பாட்டி, நீங்கள் இங்கே உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேது இதில் பாரியா, உனக்கு ஒரு விஷயம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா அப்படியே உணர்ச்சி பூர்வமாக உட்காந்து குழந்தை தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா இங்கே ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர். ஸ்கேன் பண்ணுறதுல ரெட்டை குழந்தைங்க பார்த்தா அந்த மானிட்டரில் தெரியுது. அதை பார்த்ததும் சேதுவுக்கு பார்த்தா ஒன்றுமே புரியலை. இங்கே சேது சைகையாலேயே 2 விரலை நீட்டி அப்பத்தா கிட்ட காமிக்கிறாரு. ரெட்டை பிள்ளையோ அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்கே அப்பத்தா பார்த்தா தலையாட்டவும், அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா கண்ணு கலங்குறாரு. ஆமாடா சேது, உன் பொண்டாட்டி வயிற்றுல வளருது ரெட்டை பிள்ளைக, ரெட்டை குழந்தை உனக்கு பிறக்க போகுது, இதைத்தான் நான் உனக்கு அங்கே சொன்னேன், உனக்கு ஒரு விஷயம் காத்திருக்கு, நீ வான்னு, புரியுதா இப்போ நான் எதுக்காக சொன்னேன்னு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், என்ன அப்பத்தா ஏன் என்கிட்ட இவ்வளோ நாளாக சொல்லலை அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீயும் தமிழ்ச்செல்வியும் அப்போ ரொம்ப கோபத்தில் இருந்தீங்க, விவாகரத்து கேஸ் வேற கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, உங்கள் 2 பேர்த்தையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் செத்த மாதிரியெல்லாம் கூட நடித்தேன், அப்பயும் நீங்கள் சேர்ற மாதிரி தெரியலை, கடைசியில் உன் அப்பனுடைய உசுரை காப்பாற்றினது அவதான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ மனசு மாறிட்ட, இப்போ அவ கூட நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுற, இனிமேல் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அதனால தான் தமிழ்ச்செல்வியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வரையில உன்னையும் வர சொன்னேன், புரிஞ்சுதாயா, பொண்டாட்டி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தையா அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சேது கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்காரு. இங்கே பாரியா, ஆனால் ரெட்டை பிள்ளைன்ற விஷயம் தமிழுக்கு தெரியாது, அதை முதல்ல மனசில் வச்சுக்க, ஆமாம் ஏன் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இப்போதான் அது காரணம் சொன்னேல, உன்னையும் அவளையும் சேர்க்கணுன்றதுக்காக ரெட்டை பிள்ளைன்ற விஷயத்த மறைச்சேன், இப்போதான் நீ வாழன்னு ஆசைப்பட்டேல, இதே மாதிரி அவளும் உன் கூட சேர்ந்து வாழன்னு ஆசைப்படுறன்னு நினைக்கிறா பாரு, அப்பத்தான் அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், அது தட்டிக்கு இந்த விஷயம் அவளுக்கு தெரியாமே இருக்கட்டும், சரி அவள் வரா கண்ணத்தோட அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும், சேது பார்த்தா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உட்கார்றாரு. அப்போதான் டாக்டர் கேட்குறாங்க, தமிழ்ச்செல்வி
இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடணும். இன்னும் போக போக குழந்தையோட வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்ல சத்தான காய்கறி பழங்களாக சாப்பிடுங்க. அதே மாதிரி கொடுக்குற மாத்திரையெல்லாம் கரெக்டாக தானே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், கரெக்டாக தான் டாக்டர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா ஸ்கேனுக்கு வாங்க, இந்த மாத்திரையெல்லாம் எப்பயும் போல் ரெகுலராக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு தமிழ் சேது அப்பத்தா வீட்டுக்கு வராங்க. மனசுக்குள்ளே பார்த்தா இங்கே சேது துள்ளி குதிச்சிட்டு வராரு.